ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறேன். அதுவும் என்னோட பையனை வச்சுட்டே நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதோட vlog வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க திங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியே எடுத்து வைக்கும்போது என்னோட பையனை கூப்பிட்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக டேட்ஸ் பாக்ஸ் வந்து அவன் பார்த்துட்டான். டேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு டேட்ஸை அந்த சீடை எடுத்து நான் கொடுத்துட்டேன். அதுவும் ஒரு ரவுண்ட் அடித்து வந்து தான் வாங்குறாரு டேட்ஸை. ஸோ டேட்ஸ் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நான் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக அதுலேயே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது, வால்நட்டும் பிஸ்தாவும் இருந்தது. ஸோ அதையும் எடுத்து கொடுத்துட்டு இது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நான் மற்ற திங்ஸ் எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் எப்போதுமே நான் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பொருள் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். மாவுமே அரைச்சா ஒரு 2 to 3 days தான் வச்சுப்பேன். அடுத்தடுத்து நான் மாவு அரைச்சி வச்சுருவேன். அந்த மாதிரி தான். ரொம்ப பழைய சட்னி, சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரிட்ஜோட ட்ரே, வெஜிடபிள் பாக்ஸ் எல்லாமே நல்லா லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரே, வெஜிடபிள் பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரெஷ் ரூம் இருக்கும், அதாவது பால் பாக்கெட், தயிர் பாக்கெட்லாம் வைக்கணும்னா அந்த ஃப்ரெஷ் ரூமில் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு சீஸ், பட்டர் அந்த மாதிரியும் வச்சுப்பேன். ஸோ அந்த ஃப்ரெஷ் ரூமை நல்லாவே தொடச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஏரியா, அந்த எம்டி ஏரியாவை நல்லாவே ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சைடில் இருக்க அந்த ட்ரேஸ், அப்புறம் எக் ட்ரேவையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். மேலே கீழே எல்லாமே தொடச்சி எடுத்துக்கிறேன். மேலே மட்டும் தொடச்சா அப்புறம் கீழே அழுக்கு போகாது இல்லையா. இதில் இருக்க ட்ரேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன்.
இந்த ஃப்ரிட்ஜு உள்ளே க்ளீன் பண்ணும்போது என்னோட பையனும் கூட வந்து நின்றுக்கிட்டான். ஸோ அவனுக்கு வந்து ஏதாவது கொடுத்து சாப்பிட உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் மாதுளம்பழம் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு மாதுளம்பழம் கொடுத்துட்டேன். அது சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே என் பக்கத்தில் வந்து கூட கூட நின்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் பவுலில் இருக்க மாதுளம்பழம் எல்லாம் காலியானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஜூஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தான். என்னோட ஃபோன் எடுத்து ஃபோன் பேசுகிற மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜு உள்ளே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வெளியே அந்த டாப்பும் பாட்டமுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜு உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு வெளியவும் டாப்பும் பாட்டமும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜோட உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே க்ளீன் பண்ணலன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஃப்ரிட்ஜோட உள்ளேயும் வெளியேயும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரே, வெஜிடபிள் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு அது உள்ளே வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.